பிரியதர்ஷன், இன்று என்ன தலைப்பில் கூறப் போகிறீர்கள்? என் அன்பார்ந்த உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். இன்று நான் பார்க்க போகும் பதிவு கொல்லிமலையில் வாழும் கொல்லிப்பாவை என்று அழைக்கப்படுகின்ற எட்டுக்கை அம்மனின் வரலாறு. ஓ, கொல்லிப்பாவையை பற்றி கூறப் போகிறீர்களோ? இப்பொழுது பார்க்கலாம். சதுரகிரி மலையில் வாழ்ந்த சித்தர்கள், ரிஷிமார்கள் அனைவரும் அந்த மலையை விட்டு வந்தனர். சில பல மலைகளை கடந்து கொல்லிமலையை அடைந்தனர். கொல்லிமலையில் உள்ள வனப்பகுதியில் தாவம் செய்து கொண்டிருந்தனர். கொல்லிமலையில் வாழும் அசுரர்கள் ரிஷிமார்கள் அனைவரையும் தொந்தரவு செய்தனர். அதனால் ரிஷிமார்கள், சித்தர்கள் அனைவரும் இடருற்றனர். ஆனால் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை நாடினர். தேவ சிற்பியான விஸ்வகர்மா ஒரு அழகிய பெண்ணின் வடிவத்தை உருவாக்கினார். அந்த பெண்ணின் சிலைக்கு சக்திகளை கொடுத்து அந்த பெண்ணின் சிலையை ரிஷிமார்கள், சித்தர்கள் தம் கண்ணில் படுமாறு வைத்தனர். அந்த பெண்ணின் சிலை அசுரர்களின் கண்ணில் படும்போது அந்த பெண்ணின் அழகில் மயங்கி அசுரர்கள் அந்த பெண்ணை நெருங்கினர். அப்பொழுது அந்த அசுரர்களை அந்த பெண் வதம் செய்தார். அந்த பெண் வதம் செய்ததால் அவள் கொல்லிப்பாவை என்று அழைக்கப்பட்டாள். காலப்போக்கில் அவள் மண்ணோடு மண்ணாகினாள். சில காலங்கள் கழித்து மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது ஒரு இடத்தை கண்டு மாடுகள் பயந்து அலறி ஓடினர். அப்பொழுது அந்த இடத்தை தோண்டி பார்த்த ஊர் மக்கள் ஒரு அம்மன் சிலை கிடைத்தது. அந்த அம்மன் 8 கரங்களை உடையதால் அவள் எட்டுக்கை அம்மன் என்று அழைக்கப்பட்டாள். இன்னும் அந்த கோவில் கொல்லிமலையில் உள்ளது. அந்த கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில். இன்னும் அந்த கோவிலுக்கு வெவ்வேறு ஊர்களில் இருந்து மக்கள் கூட்டமாக வருகின்றனர். அமாவாசை நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. நடிகர் ராகவா லாரன்ஸ் அந்த கோவிலுக்கு மேற்கூரை சில பல உதவிகள் செய்து கொடுத்துள்ளார். நன்றி, வணக்கம்.